வெல்கம் டு லைவ் ஆன் ஹெவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முழுக்க மலேசியாலேயே எடுக்கப்பட்ட ரிப் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தோட டெக்னீஷியன் லிஸ்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி சதீஷ் பி சரண் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இசை ஜெய் ராகவேந்திரா பண்ணியிருக்காரு. லவ் தீம் மட்டும் ஸ்டான்லி ராய் அப்படிங்கிற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. முத்துராஜ் அருணாச்சலம் இந்த படத்தோட எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துருக்காரு. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எஸ்டி பாலா பண்ணியிருக்காரு. இவரே தான் இந்த படத்தில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. ஹீரோன்னு சொல்லிட முடியாது, இந்த படத்தில் வர ஆத்மாவா இவர் தான் நடிச்சிருக்காரு. இவர் மட்டும் இல்லாமல் சுலோச்சனா தேவி, தமிழரசி, தனபாலன், சுசானா, சிவாஜி, வேணுமதி பெருமாள், நந்தகுமார், நவீன், சுந்தரா, ராமசுந்தரம் அப்படின்னு பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அவங்க ஆத்மா என்னென்னலாம் பண்ணலாம்னு நினைக்கும் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட சுவாரஸ்யமான கதைச்சிருக்கும். இந்த படத்தோட நடிகர்களை தவிர டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சென்னையை சேர்ந்தவங்க. இந்த படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மலேசியாவில் வெறும் 5 நாட்களில் படமாக்கப்பட்டது. இந்த படத்தில் ரொம்பவே கவனிக்க வச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அவங்கள சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்கள்லாம் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தத்ரூபமாக இந்த படத்து மூலமாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஆத்மா எந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்பவே நியாயமாக காமிச்சிருக்காங்க. அதுக்கு உதாரணமாக இந்த காட்சியை சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இறந்து போன ஆத்மா ஒன்று நினைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருந்தா தன்னோட குடும்பத்துக்கு இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்திருக்காது இல்லையா அப்படிங்கிறத அந்த ஆத்மா யோசிக்கும். இதையெல்லாம் மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு இளவு வீடு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வெறும் துக்கம் மட்டும் அனுசரிக்க மாட்டாங்க, அங்கங்கே கொஞ்சம் கலகலப்பான விஷயங்களும் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதை கூட இந்த படத்தில் ரொம்பவே தத்ரூபமாக காட்டியிருக்காங்க. ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் சொத்து பிரச்சனை எந்த மாதிரியான விஸ்வரூபம் எடுக்கும், தன்னோட மனைவி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் ரொம்பவே சுவாரஸ்யமாக காட்டியிருக்காங்க. இந்த படத்தை ஒரு பெரிய ஹீரோயினை வச்சு எடுத்திருந்தா கண்டிப்பாக இந்த படத்துக்கான ரீச் வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம். இருந்தால் கூட வெறும் 5 நாளில் எடுத்து ஒரு சுவாரஸ்யமான படத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இயக்குனர் இந்த படத்து மூலமாக ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. RIP ரிப். இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.